தொலைக்காட்சியின் வாயிலாக பாடப்பகுதிகளை பயின்று கொண்டிருக்கும் எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி என்ன அப்படின்னா உயிரியல் மூலக்கூறுகள். இந்த உயிரியல் மூலக்கூறுகள்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டாபிக் வந்து கார்போஹைட்ரேட்டின் அமைப்பு, செயல்பாடு, வகைப்பாடு மற்றும் முக்கியத்துவம், குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸின் அமைப்பு, அமினோ அமிலங்கள்ல பெப்டைடு பிணைப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புரதங்களினுடைய அமைப்பை பத்தி பார்க்க போறோம். நொதிகளினுடைய வினை வழிமுறை பார்க்க போறோம். விட்டமின்கள் வந்து எதிலிருந்து உருவாகுது, அந்த விட்டமின்களுடைய பற்றாக்குறை என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். தென் நியூக்ளிக் அமிலத்தினுடைய இயல்பு மற்றும் அதனுடைய முக்கியத்துவத்தை பத்தி பார்க்க போறோம். டிஎன்ஏவையும் ஆர்என்ஏவையும் எப்படி வேறுபடுத்தலாம், டிஎன்ஏ உடைய ரேகை பதிவு, இந்த உயிரியல் மொத்தமா இந்த உயிரியல் மூலக்கூறுகளுடைய முக்கியத்துவத்தை பத்தி இந்த பாடப்பகுதியில நம்ம ஃபுல்லா தெரிஞ்சுக்க போறோம். பாடப்பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் வந்து உயிரியல் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய வேதியியல் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப உயிரியல் மூலக்கூறுனா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். ஒரு டேபிள தூக்கணும். எனக்கு எதுக்கு ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள எனக்கு தூக்கணும். இப்ப தூக்குறதுக்கு நான் என்ன செய்ய, எனக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து அந்த டேபிள நகர்த்தி இன்னொரு இடத்துல வைக்கிறதுக்கு எனக்கு வந்து சக்தி வேணும். அந்த சக்தியை தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஆற்றல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ ஆற்றலை வழங்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி பேரு. அதாவது உடலியற் செயல்முறைகளின் பொழுது நம்ம எப்பயாவது ஏதாவது ஒரு வேலை செய்யும் பொழுது ஆற்றல் தேவை. அதை தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா உடலியற் செயல்முறைகளின் பொழுது ஆற்றலை வழங்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு தான் என்ன பேரு அப்படின்னா உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி பேரு. இதுதான் வந்து உயிரியல் மூலக்கூறுகள். எதெல்லாம் உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னா கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிடுகள், நியூக்ளிக் அமிலம், இதெல்லாம் வந்து உயிரியல் மூலக்கூறுகள். இந்த உயிரியல் மூலக்கூறுகள் எப்படி உருவாகும் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் இணையறனால கார்போஹைட்ரேட்டோ, புரதமோ, லிப்பிடோ, நியூக்ளிக் அமிலமோ உருவாகும். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா கார்போஹைட்ரேட். அதாவது முன்னாடி நான் உயிரியல் மூலக்கூறுகள் பத்தி சொன்னேன். உயிரியல் மூலக்கூறுகள்னா என்ன, எதெல்லாம் உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொன்னேன். இந்த உயிரியல் மூலக்கூறுகளை பத்தி படிக்கக்கூடிய பாட பிரிவுக்கு என்ன பேரு அப்படின்னா உயிரி வேதியியல் அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் பத்தி பார்ப்போம். இந்த பேர்லயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். கார்போஹைட்ரேட், ஹைட்ரேட் அப்படின்னா நீர் மூலக்கூறு, கார்போ அப்படின்னா கார்பன். சோ மூலக்கூறு வாய்ப்பாடு பாருங்க CnH2O நம்பர் ஆஃப் டைம்ஸ் n. இதுல பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுக்கு வரையறை என்னன்னா நீரேற்றம் அடைந்த கார்பன்கள். ஏன்னா ஹைட்ரேட்னா நீர் மூலக்கூறு, நீர் மூலக்கூறு எதோட இணைஞ்சிருக்கு அப்படின்னா கார்பனோட சேர்ந்திருக்கு. அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா நீரேற்றம் அடைந்த கார்பன்கள் அப்படின்னு சொல்றோம். கார்போஹைட்ரேட் அப்படின்னா நீரேற்றம் அடைந்த கார்பன்கள் அப்படின்னு சொல்லி சில வேதியியலாளர்கள் சொல்றாங்க. அமைப்பின் பிரகாரம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ குளுக்கோஸினுடைய அமைப்பு படத்தை நல்லா பாருங்க. அதுல நிறைய OH தொகுதிகள் இருக்கும். ஸோ நிறைய OH தொகுதிகள் இருக்கும். பிளஸ் வினை செயல் தொகுதி வந்து ஆல்டிகைடாகவோ ஹீட்டோனாகவோ இருக்கும். ஸோ சில வேதியியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட்னா பல ஹைட்ராக்சி தொகுதிகளை கொண்ட ஆல்டிகைட் மற்றும் ஹீட்டோன்களுக்கு பேர் தான் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கார்போஹைட்ரேட்டை பொறுத்தளவுக்கு ரெண்டு விதமான வரையறை இருக்கு. என்ன அப்படின்னா நீரேற்றம் அடைந்த கார்பன்கள், இன்னொன்னு என்னன்னா பல ஹைட்ராக்சி தொகுதிகளை கொண்ட ஆல்டிகைட் மற்றும் ஹீட்டோன்களுக்கு பேர் வந்து கார்போஹைட்ரேட்ஸ். இப்ப அந்த ஹைட்ரேட் அப்படின்னு சொல்றதுனால அது நீர் மூலக்கூறு மாதிரியே செயல்படுமா அப்படின்னு கேட்கலாம். நீர் மூலக்கூறுல ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய சதவீதம் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கார்போஹைட்ரேட்லயும் வந்து இருக்கும். கார்போஹைட்ரேட் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சர்க்கரைடுகள் அப்படின்னு சொல்லி பேரு. ஸோ சர்க்கரை எப்படி நம்மளுக்கு சர்க்கரையுடைய சுவை வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வந்து சர்க்கரை வந்து இனிப்பு சுவையுடையதாக இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட்டில் இருக்கக்கூடிய மேக்சிமம் மூலக்கூறுகள், அதிகபட்ச மூலக்கூறுகள் இனிப்பு சுவையுடையதாக தான் இருக்கும். அதனால வந்து இந்த கார்போஹைட்ரேட்டுக்கு இன்னொரு பேர் கொடுக்குறாங்க. என்னன்னா சாக்ரைடுகள் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த சாக்ரைடுகள் அப்படின்ற நேம் எதுல இருந்து வந்துச்சு அப்படின்னா சாக்ரான் அப்படின்ற ஒரு கிரேக்க சொல்ல இருந்து வந்துச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸ் மட்டும் கார்போஹைட்ரேட்ஸ் கிடையாது. ஸ்டார்ச், செல்லுலோஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். கார்போஹைட்ரேட்டுடைய வகைப்பாடு பின்னாடி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். இப்போ அந்த கார்போஹைட்ரேட் எப்படி உருவாகுது, உருவாகக்கூடிய விதம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து ஒளிச்சேர்க்கையின் மூலமா உருவாகுது. இந்த படத்தை நல்லா பாருங்க. அதாவது கார்போஹைட்ரேட் வந்து பச்சை பசைன்னு இருக்கக்கூடிய தாவரங்கள் தான் வந்து கார்போஹைட்ரேட்டை உற்பத்தி செய்யும். அதை எப்படி உற்பத்தி செய்யுது அப்படின்றத இந்த படத்து மூலமா நம்ம பார்க்கலாம். இந்த படத்துல இப்போ ஒரு பச்சை பசைன்னு இருக்க ஒரு தாவரம் இருக்கு. அந்த தாவரத்தை வந்து வேர்கள், தாவர வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீர் மூலக்கூறை உறிஞ்சுது வேர் வழியா. தென் அந்த இலைகள் என்ன செய்யுது அப்படின்னா காற்றுல இருக்கக்கூடிய கார்பன்
கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறது. நீரை உறிஞ்சுது, காட்டுல இருந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிறது. இந்த நீரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா குளுக்கோஸ் கிடைக்குது. குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன் வந்து கிடைக்குது. அதை இந்த சமன்பாட்டில் பார்க்கலாம். இந்த வேதிவினை நடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். கார்பன் டை ஆக்சைடும் நீரும் வேதிவினையில ஈடுபடுறதுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விளைபொருள் என்னன்னா குளுக்கோஸ். இப்ப இந்த குளுக்கோஸ் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்னு சொல்லலாமா? குளுக்கோஸ் மட்டும் தான் கார்போஹைட்ரேட்டா அப்படின்னு ஒரு क्वेश्चन வரலாம். குளுக்கோஸ் மட்டும் கார்போஹைட்ரேட் இல்ல. கார்போஹைட்ரேட்ல இருக்கக்கூடிய ஒரு அடிப்படை தொகுதி வந்து குளுக்கோஸ். இப்ப ரெண்டு குளுக்கோஸ் ஜாயின் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டை சர்க்கரை உருவாகும். ரெண்டுக்கு மேற்பட்ட குளுக்கோஸ் ஜாயின் ஆகும்போது நம்மளுக்கு பாலி சர்க்கரைகள் உருவாகும். அதனால தான் கார்போஹைட்ரேட் என்ன சொல்றாங்க அப்படின்னா சாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தென் கார்போஹைட்ரேட்டினுடைய அமைப்பு பார்ப்போம். இப்ப கார்போஹைட்ரேட்டினுடைய அமைப்பு பார்க்கும் பொழுது அதுல 4 சீர்மைத்தன்மையற்ற கார்பன்கள் இருக்கும். சீர்மைத்தன்மையற்ற கார்பன் அப்படின்னா என்னன்னா கைரல் கார்பனுக்கு பேர் தான் வந்து சீர்மைத்தன்மையற்ற கார்பன். இன்னொரு क्वेश्चन கேட்கலாம். கைரல் கார்பன்னா என்ன அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். கைரல் கார்பன்னா என்னன்னா 4 வேறுபட்ட தொகுதி ஒரு கார்பன்ல இணைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கார்பனுக்கு பேர் என்னன்னா கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லி பேரு. கார்போஹைட்ரேட்ல பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டா குளுக்கோஸ்ல 4 கைரல் கார்பன் இருக்கும். இந்த கைரல் கார்பன் இருந்தாவே அந்த மாதிரியான மூலக்கூறுகள் வந்து ஒளியை சுழற்றும். ஒளி சுழற்றும் பண்புடையதா இருக்கும். அதனால கைரல் கார்பன் இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுக்கு என்ன மாற்றியம் இருக்கும் அப்படின்னா ஒளி சுழற்சி மாற்றியம் இருக்கும். ஒளி சுழற்சி மாற்றங்களுடைய எண்ணிக்கையை எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா 2n அப்படின்றது மூலமா நம்ம வந்து ஒளி சுழற்சி மாற்றங்களுடைய எண்ணிக்கையை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இதுல பயன்படக்கூடிய கலை சொற்கள் இல்ல வித்தியாசமா இருக்கக்கூடிய சொற்கள் கார்போஹைட்ரேட்ல வித்தியாசமா இருக்கக்கூடிய சொற்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் டி பயன்படுத்துவாங்க, கேபிட்டல் எல் பயன்படுத்துவாங்க, பிளஸ் பயன்படுத்துவாங்க, மைனஸ் பயன்படுத்துவாங்க. இப்ப கேபிட்டல் டி எங்க கொடுக்கணும், கேபிட்டல் எல் எங்க கொடுக்கணும், பிளஸ் எங்க கொடுக்கணும், மைனஸ் எங்க கொடுக்கணும்ன்றது நம்மளுக்கு தெரியணும். சோ கேபிட்டல் டின்றது எப்படி கொடுக்கிறது, கேபிட்டல் டியும் கேபிட்டல் எல்லும் ஒரு மூலக்கூறுக்கு எப்படி கொடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎல் அப்படின்ற வரையறையை வந்து கிளிசரால்டிகைடோட ஒரு மூலக்கூறை எடுத்து கிளிசரால்டிகைடோட ஒப்பிட்டு கிளிசரால்டிகைட்ல இருக்கக்கூடிய ஈரிணைய ஆல்கஹால் இணைந்துள்ள கார்பனோட ஒப்பிட்டு தான் டிஎல் அப்படின்றதே ஒரு மூலக்கூறுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்த பிக்சர்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இதுல டி கிளிசரால்டிகைட்ல நான் வந்து ரவுண்ட் அப் பண்ணிருப்பேன். சிவப்பு கலரா ஒரு வட்டம் போட்டிருப்பேன். அந்த வட்டம் வந்து கிளிசரால்டிகைட்ல இருக்கக்கூடிய அந்த வட்டம் எதை குறிக்குது அப்படின்னா ஈரிணைய ஆல்கஹாலுடைய கார்பன். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மூலக்கூறுகளுக்கு நம்ம டி அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கலாம். டி கிளிசரால்டிகைட் அப்படின்னு சொல்லி முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த கிளிசரால்டிகைட மற்ற மூலக்கூறுகளுக்கு ஒரு ஒப்பீடா எடுத்துக்கிடுவாங்க. இப்போ எரித்ரோஸ்க்கு பாருங்க கிளிசரால்டிகைட்ல இருக்க மாதிரியே HOH உடைய அமைவிடம் இருக்கும். அதை வந்து நான் உங்களுக்கு சிவப்பு கலரா வட்டமிட்டு காட்டிருப்பேன். அதே மாதிரி ரைபோஸ்லயும் பாத்தீங்கன்னா HOH கிளிசரால்டிகைட் மாதிரியே இருக்கும். அதனால தான் வெறும் ரைபோஸ் அப்படின்னு போடாம டி ரைபோஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். தென் குளுக்கோஸ்ல பாருங்க கிளிசரால்டிகைட்ல இருக்க மாதிரியே H உடைய அமைவிடமும் OH உடைய அமைவிடமும் இருக்கும். அதனால தான் அதை வந்து நம்ம டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ டின்ற நேமும் சரி எல்லுன்ற நேமும் சரி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா கிளிசரால் ஒரு மூலக்கூறை எடுத்து கிளிசரால்டிகைட ஒப்பிட்டு தான் நம்ம வந்து டி மற்றும் எல் அப்படின்னு சொல்லி மற்றொரு கார்போஹைட்ரேட் மூலக்கூறுகளுக்கு கொடுப்போம். கார்போஹைட்ரேட்டினுடைய வகை கார்போஹைட்ரேட் வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா மோனோ சர்க்கரை அல்லது ஒற்றை சர்க்கரை, அப்புறம் ஒலிகோ சர்க்கரை, அதுக்கப்புறம் பாலி சர்க்கரை. மோனோ சர்க்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ல கரையாது, இனிப்பு சுவையுடையதா தான் இருக்கும், ஆனா நீர்ல கரையாது. தென் ஒலிகோ சர்க்கரை அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்ல கரையும், நீர்ல கரைஞ்சு 2 இருந்து 8 வரையும் மோனோ சர்க்கரைகளை கொடுக்கும். நீர்ல கரைஞ்சு 2 இருந்து 8 அலகுகள் வரையும் மோனோ சர்க்கரைகளை கொடுக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து பாலி சர்க்கரை. பாலி சர்க்கரை பாத்தீங்கன்னா பாலி சர்க்கரை நீர்ல கரையும், ஆனா இதுக்கு வந்து இனிப்பு சுவை இருக்காது. மோனோ சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து குளுக்கோஸ், ஒலிகோ சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் இதெல்லாம் சொல்லலாம். பாலி சர்க்கரைக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்டார்ச். இப்போ மோனோ சர்க்கரை பற்றி பார்ப்போம். மோனோ சர்க்கரை அப்படின்னு எடுத்துட்டாவே இந்த மோனோ சர்க்கரைக்கு பொதுவான பெயர் எடுத்துக்காட்டு குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸும் நம்ம சொல்லிடலாம். இதுக்கு பொதுவான பெயர் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். இந்த பொதுவான பெயர் கொடுக்கிறதுக்காக மோனோ சர்க்கரைக்கு எப்படி பெயர் கொடுக்கணும் அப்படின்னா 2 அடிப்படை கூற்றுகளின் அடிப்படையில தான் வந்து இந்த மோனோ சர்க்கரைக்கு பேரே கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் கூற்று என்ன அப்படின்னா மோனோ சர்க்கரையில் இருக்கக்கூடிய கார்பனேட் தொகுதி ஆல்டிஹைடா கீட்டோனா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. மோனோ சர்க்கரையோட இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனேட் தொகுதி என்ன தொகுதி, இதன் அடிப்படையில் பேர் கொடுக்குறாங்க. இன்னொன்று என்னன்னா மோனோ சர்க்கரையில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் பேர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 2 கூட்டுகளை மையமாக வச்சு மோனோ சர்க்கரைக்கு பொது பெயர் கொடுக்குறாங்க. இப்போ மோனோ சர்க்கரையில் இணைஞ்சிருக்கக்கூடிய கார்பனேட் தொகுதி அதான் அங்கே நான் CO எழுதியிருக்கேன். அந்த கார்பனைல் தொகுதி வந்து ஆல்டிஹைடா இருந்துச்சு அப்படின்னா RCHO அப்படின்னா ஆல்டிஹைட். ஆல்டிஹைடா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஆல்டோஸ். இதே இது ஹீட்டோனா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹீட்டோஸ் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எப்படி பொது பெயர் கொடுக்கலாம் அப்படின்னா கார்பன் அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா ட்ரையோஸ்,
4 இருந்தா டெட்ரோஸ், 5 இருந்தா பென்டோஸ், 6 இருந்தா ஹெக்ஸோஸ், 7 இருந்தா கெப்டோஸ், 8 இருந்தா ஆக்டோஸ் அப்படின்னு சொல்லி பேர். மோனோ சர்க்கரைக்கு பேர் எப்படி கொடுக்கணும்? வினைசெயல் தொகுதிகளின் அடிப்படையிலையும் அதில் இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களின் எண்ணிக்கையை பொறுத்தும் தான் மோனோ சர்க்கரைக்கு பொது பெயர் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 3, வினைசெயல் தொகுதி ஆல்டிகைட். இதுக்கு எப்படி பொது பெயர் கொடுக்கறது அப்படின்னு பார்த்தா, ஆல்டிகைட் வினைசெயல் தொகுதியாக இருக்கிறதுனால முன்னோட்டு என்ன கொடுக்கணும்னா ஆல்டோ அப்படின்னு கொடுக்கணும். கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 3 இருக்கனால ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லி பின்னோட்டு கொடுக்கணும். இப்போ கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 3ஆகவும் வினைசெயல் தொகுதி ஆல்டிகைடாகவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கரைக்கு என்ன பேர்னா ஆல்டோ ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லி பேர். இதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னா கிளிசரால்டிகைடு. அதே மாதிரி கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 3ஆகவும் வினைசெயல் தொகுதி கீட்டோனாவும் இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கரைக்கு என்ன பேர்னா ஹீட்டோ. கீட்டோன்றது முன்னோட்டு, 3 அப்படின்றது ட்ரையோஸ், ஹீட்டோ ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லி பேர் கொடுக்கணும். இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து டைஹைட்ராக்சி அசிட்டோன். இப்ப கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 4 இருந்து வினைசெயல் தொகுதி ஆல்டிகைடா இருந்துச்சு அப்படின்னா ஆல்டோ, 4னா டெட்ரோஸ், ஆல்டோ டெட்ரோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லணும். எடுத்துக்காட்டு வந்து எரித்ரோஸ். கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை 4, வினைசெயல் தொகுதி ஹீட்டோனா இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்க்கரையுடைய பேர் வந்து ஹீட்டோ டெட்ரோஸ் அப்படின்னு பேரு. இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து எரித்ரோலேஸ். இது மாதிரி 8 கார்பன் அணுக்கள் எண்ணிக்கை இருக்க வரையும் நம்ம வந்து பேர் கொடுக்கலாம். உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். நம்ம இப்ப குளுக்கோஸ் தயாரிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். குளுக்கோஸ் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி குளுக்கோஸை பத்தி கொஞ்சம் பார்த்துக்கலாம். குளுக்கோஸ் அப்படின்னும் பொழுது அந்த அமைப்பை நல்லா பாருங்க. குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய வினைசெயல் தொகுதி என்னன்னா ஆல்டிகைடு வினைசெயல் தொகுதி. அதுல இருக்கக்கூடிய கார்பன் அணுக்களோட எண்ணிக்கை வந்து 6. குளுக்கோஸ்க்கு என்ன பேர் சொல்லலாம்னா ஆல்டோ ஹெக்ஸோஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல வந்து சீர்மைத்தன்மையற்ற கார்பன்கள் வந்து இருக்கு. குளுக்கோஸ்ல 4 சீர்மைத்தன்மையற்ற கார்பன்கள் இருக்கும். அதை தான் வந்து நான் வந்து ஸ்டார் பண்ணி மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த 4 சீர்மைத்தன்மையற்ற கார்பன் இருக்கனால குளுக்கோஸ் வந்து ஒளியை சுழற்றக்கூடிய தன்மையுடையதா இருக்கும். அப்போ ஒளியை வந்து எப்படி சுழற்றும் அப்படின்னா வலப்பக்கமாகவும் சுழற்றும். வலப்பக்கமா சுழற்றனால குளுக்கோஸ் வந்து வலஞ்சுழற்சி மாற்றியம். குளுக்கோஸ் கூடிய ஒளி சுழற்சி மாற்றியம் என்னன்னு சொல்றோம்னா வலஞ்சுழற்சி மாற்றியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த குளுக்கோஸை பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரும் கொடுப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ரத்த சர்க்கரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா குளுக்கோஸினுடைய அளவு 1 டெசிலிட்டர் ரத்தத்துல 100 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கும். சோ அதனால குளுக்கோஸ்க்கு இன்னொரு பேர் என்னன்னா ரத்த சர்க்கரை அப்படின்னு சொல்லி பேரு. இப்ப குளுக்கோஸை தயாரிக்கக்கூடிய முறைகள் பத்தி பார்ப்போம். 2 முறைகள்ல குளுக்கோஸை தயாரிக்கலாம். கரும்பு சர்க்கரையில இருந்து தயாரிக்கலாம். கரும்பு சர்க்கரை அப்படின்றது என்னன்னு சொல்றோம்னா சுக்ரோஸ். சுக்ரோஸ்ல இருந்தும் குளுக்கோஸ் தயாரிக்கலாம். ஸ்டார்ச்ல இருந்தும் குளுக்கோஸ் தயாரிக்கலாம். இப்ப கரும்பு சர்க்கரையில இருந்து எப்படி குளுக்கோஸ் தயாரிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். அதுதான் அந்த முதல் ஃபார்முலா. கரும்பு சர்க்கரை கூட நம்ம வந்து சல்பூரிக் அமிலம் சேர்த்து கொஞ்சம் வெப்பநிலையும் கொடுக்குறோம், அழுத்தத்தையும் கொடுக்கும் பொழுது சுக்ரோஸ் வந்து என்னவா மாறும் அப்படின்னா குளுக்கோஸ் ஆகவும் ஃப்ரக்டோஸ் ஆகவும் மாறும். இப்ப தொழிற்சாலைகள்ல குளுக்கோஸ் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா ஸ்டார்ச்சை நீரார் பகுக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையும் அழுத்தமும் கொடுத்து ஸ்டார்ச்சை நீரார் பகுத்தா நம்மளுக்கு குளுக்கோஸ் மூலக்கூறு மட்டும் கிடைக்கும். இந்த 2 முறைகள்ல இருந்து நம்ம வந்து குளுக்கோஸை தயாரிக்கலாம். குளுக்கோஸினுடைய அமைப்பு பத்தி பார்த்துருவோம். குளுக்கோஸினுடைய அமைப்பு அப்படின்னா குளுக்கோஸுக்கு இந்த மாதிரி மூலக்கூறு வடிவம் தான் இருக்கு அப்படின்றத சொல்றதா வந்து குளுக்கோஸினுடைய அமைப்பு. அதனுடைய மூலக்கூறு வடிவத்தை எப்படி என்னென்ன சோதனைகள் செஞ்சு இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுல தொகுதி வந்து ஆல்டிகைடு பிளஸ் ஒரே ஆல்கஹால் இருக்கு, 6 கார்பன் இருக்கு, OH இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் வந்து இந்த குளுக்கோஸின் அமைப்பு கீழே நம்ம பார்க்க போறோம். தனிமங்களுடைய பகுப்பாய்வு, அதாவது ஒரு மூலக்கூறுல என்னென்ன தனிமங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு தனிமங்களுடைய பகுப்பாய்வு, மூலக்கூறு எடையறிதல் அப்படின்ற 2 நிகழ்வின் அடிப்படையில் குளுக்கோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கால்குலேட் பண்ணியிருக்காங்க. குளுக்கோஸுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு பார்த்தீங்கன்னா கார்பன் 6 இருக்கும், ஹைட்ரஜன் 12 இருக்கும், ஆக்சிஜன் வந்து 6 இருக்கும். இதுதான் குளுக்கோஸினுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு. அந்த தனிம பகுப்பாய்வு, மூலக்கூறு எடையிடுதல்லாம் பத்தி நம்ம 11ஆம் வகுப்புலயே நம்ம படிச்சிருப்போம். மூலக்கூறு வாய்ப்பாடு வந்து C6H12O6 அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொகுதியும் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். குளுக்கோஸை நம்ம இப்படி டைரக்டா பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லைடை பார்க்கும்போது தெரியுது குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு அப்படின்றது தெரியுது. ஆனா வந்து அந்த கார்பன் இருக்கு அப்படின்றத உறுதி செய்யணும் அப்படின்னா சோதனைகள் மூலமா தான் அந்த கார்பன் இருக்குன்னு உறுதி செய்ய முடியும். இப்போ என்ன சோதனை செய்யறாங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறை எடுத்து ஹைட்ரோ அயோடிக் அமிலமும் சிவப்பு பாஸ்பரஸும் போடுறாங்க. போட்டு நல்லா குளுக்கோஸை ஒடுக்கமடைய செஞ்சு அந்த குளுக்கோஸ் எதை கொடுக்குது அப்படின்னா என்ஹெக்சேனையும் 2-அயோடோஹெக்சேனையும் கொடுக்குது. இதுல என்ஹெக்சேனுடைய அளவு வந்து 80% இருக்கு, 2-அயோடோஹெக்சேன் வந்து வெறும் 20% இருக்கு. என்ஹெக்சேன் வந்து அதிக அளவு இருக்கிறனால நம்மளுடைய வேதியியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு, ஹெக்சேன்னா 6. ஸோ குளுக்கோஸ்ல 6 கார்பன் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா சங்கிலி தொடர் வடிவமைப்புல இருக்கு. அதனாலதான் என் ஹெக்சேன் கிடைச்சிருக்கு. என் அப்படின்னாவே செயின்ல சங்கிலி தொடர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ
குளுக்கோஸ்ல 6 கார்பன் சங்கிலி தொடர் வடிவமைப்புல இருக்கு அப்படின்றத இந்த சோதனை வந்து உறுதி செய்யுது. அதுக்கடுத்து குளுக்கோஸ்ல மூலக்கூறை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் 5 OH இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியும். இந்த எந்த சோதனை மூலம் நிரூபிக்கிறாங்கன்னா, அதே மூலக்கூறு குளுக்கோஸ் எடுத்துட்டு அசிட்டிக் அமில நீரிலேயே சேர்த்து பிரிடின் முன்னிலையில, பிரிடின் ஒரு சின்ன கேட்டலிஸ்ட் மாதிரி, பிரிடின் முன்னிலையில அசிட்டிக் அமில நீரிலோடு சேர்த்து வெப்பப்படுத்தும் பொழுது பென்டா அசிட்டேட் கிடைக்குது. பென்டானா 5 அசிட்டேட் மூலக்கூறு நம்மளுக்கு கிடைக்குது. 5 அசிட்டேட் மூலக்கூறு கிடைக்கும் போது ஒரு OH இருந்துச்சுன்னா மோனோ அசிட்டேட் கிடைக்கும், 2 OH இருந்துச்சு அப்படின்னா டைஅசிட்டேட் கிடைக்கும், 3 OH இருந்துச்சு அப்படின்னா ட்ரைஅசிட்டேட் கிடைக்கும். இங்க 5 OH இருக்கனால தான் வந்து பென்டா அசிட்டேட் கிடைக்குது. ஸோ பென்டா அசிட்டேட் கிடைக்கிறத வச்சு என்ன சொல்றாங்கன்னா, குளுக்கோஸ்ல 5 OH தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே அடிப்படையை வச்சு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த OH தொகுதி இருக்கும் பொழுது நீர் நீக்கம் வேகமா நடக்கணும். ஆனா இங்க வந்து குளுக்கோஸ்ல நீர் நீக்க வேகமா நடக்கிறது இல்ல. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு OH தொகுதியும் ஒவ்வொரு கார்பனோட இணைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. குளுக்கோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்றத என்ன சோதனைகள் செஞ்சு உறுதி பண்றாங்கன்னா, அதே குளுக்கோஸ் எடுத்துக்கிறாங்க. குளுக்கோஸ் எடுத்துட்டு ஹைட்ரஜன் சயனைட் போடுறாங்க. ஹைட்ரஜன் சயனைட் போடும் பொழுது அந்த குளுக்கோஸ் மைட்டி பாருங்க, நான் சிவப்பு கலர்ல போட்டிருப்பேன் CHO. ஹைட்ரஜன் சயனைட் போடும் பொழுது அது என்னவா மாறும் அப்படின்னா, இந்த C டபுள் பாண்ட் O வந்து COH ஆவும் CN ஆவும் மாறும். அதையும் வந்து சிவப்பு கலர்ல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மூலக்கூறுக்கு என்ன பேர் அப்படின்னா சயனோஹைட்ரின் அப்படின்னு சொல்லி பேரு. CN சயனோ, OH ஹைட்ரின். அப்ப குளுக்கோஸ் எடுத்து HCN போடும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சயனோஹைட்ரின். எப்படி அந்த சயனோஹைட்ரின் கிடைக்குது? குளுக்கோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு, C டபுள் பாண்ட் O தொகுதி இருக்கனால தான் நம்மளுக்கு அங்க சயனோஹைட்ரின் கிடைக்குது. சரிங்களா? இதை இன்னொரு வேதிவினை மூலமும் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதே மூலக்கூறு குளுக்கோஸ் எடுத்து NH2OH, NH2OH அப்படின்றது ஒண்ணும் இல்ல, ஹைட்ராக்சிலமின். இந்த ஹைட்ராக்சிலமின் சேர்க்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய C டபுள் பாண்ட் O வந்து ஹைட்ராக்சிலமின்ல இருக்கக்கூடிய H2 எடுத்து நீர் மூலக்கூறா வெளியில போயிடும். வெளில போனோடனே நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, C டபுள் பாண்ட் NOH ஃபார்ம் ஆகுது. அந்த C டபுள் பாண்ட் NOHக்கு பேர் தான் என்னன்னா மோனோ ஆக்சைன் அப்படின்னு சொல்லி பேரு. அப்ப இந்த 2 வேதிவினைகள் மூலமாவே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம் குளுக்கோஸ்ல என்ன தொகுதி இருக்குன்னா கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதாவது கார்பனைல் தொகுதி இருக்குன்றதை எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் அப்படின்னா, ஒன்னு ஹைட்ரஜன் சயனைடை சேர்க்கிறோம், இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைட்ராக்சிலமினா சேர்த்து குளுக்கோஸ்ல கார்பனைல் தொகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அந்த கார்பனைல் தொகுதி ஆல்டிஹைடா கீட்டோனா அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியணும். அதனால என்ன பண்றாங்கன்னா, அதே குளுக்கோஸ் எடுத்து அமோனியம் கலந்த சில்வர் நைட்ரேட் சேர்க்கிறாங்க. அந்த அமோனியம் கலந்த சில்வர் நைட்ரேட்டை இந்த குளுக்கோஸ் ஒடுக்கி சில்வர் ஆடியை கொடுக்குது. அதாவது டெஸ்டிபிள் பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் வந்து மினு மினு மினுன்னு இருக்கும். அதை தான் என்ன சொல்றாங்கன்னா சில்வர் ஆடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குளுக்கோஸ் எதை ஒடுக்குது அப்படின்னா அமோனியம் கலந்த சில்வர் நைட்ரேட்டை ஒடுக்கி சில்வரா மாத்துது. அதே நேரத்தில் குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு நம்மளுக்கு என்னவா மாறுதுன்னா குளுக்கானிக் அமிலமா மாறுது. ஒரு ஆல்டிஹைட் தொகுதி ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா அமிலம் கிடைக்கும். CHO ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது அமிலம் கிடைக்கும். இந்த டாலன்ஸ் காரணி வந்து குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றம் அடைய செஞ்சு குளுக்கானிக் அமிலமா மாத்துது. பெல்லிங் கரைசலும் பார்த்தா அப்படிங்கன்னா குளுக்கோஸ் ஆக்சிஜனேற்றம் செஞ்சு குளுக்கானிக் அமிலமா மாற்றும். பெல்லிங் கரைசல் அப்படின்றது ஒன்றும் இல்லை, காரம் கலந்த காப்பர் சல்ஃபேட் பேர் தான் வந்து பெல்லிங் கரைசல் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த பெல்லிங் கரைசல் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு சிவப்பு நிற வீழ்படிவு கிடைக்கும். அது வந்து குப்ரஸ் ஆக்சைடு. இந்த 2 வேதிவினைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பனைல் தொகுதி வந்து ஆல்டிஹைட் தொகுதி அப்படின்றத இந்த 2 வேதிவினைகள் மூலமா தெரிஞ்சுக்கலாம். சரி, இன்னமும் எனக்கு கொஞ்சம் எவிடன்ஸ் வேணும், கார்பனைல் தொகுதி ஆல்டிஹைடா கீட்டோனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லி கலெக்ட் பண்றாங்க. அப்ப அதே குளுக்கோஸ் மூலக்கூறை எடுத்து புரோமின் நீர்க்கரைசலோட சேர்க்கிறாங்க. இந்த புரோமின் நீர்க்கரைசல் அப்படின்றது வலிமை குறைந்த ஆக்சிஜனேற்றி. ஸோ இது என்ன செய்யும் அப்படின்னா ஆல்டிஹைட் தொகுதியை அமிலமா மாற்றும். அதாவது ஆக்சிஜனேற்றம் அடையும் பொழுது ஒரு அல்கேன் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா ஆல்கஹால் கிடைக்கும், ஆல்கஹால் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா ஆல்டிஹைட் கிடைக்கும், ஆல்டிஹைட் ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சா அமிலம் கிடைக்கும். இந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ குளுக்கோஸ் எடுத்து புரோமின் நீர்க்கரைசலை சேர்த்தோம் அப்படின்னா குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய ஆல்டிஹைட் தொகுதி என்னவா மாறுது அப்படின்னா அமிலமா மாறுது. ஸோ இந்த 3 வேதிவினைகள், டாலன்ஸ் காரணியுடைய வேதிவினை, பெல்லிங் கரைசலுடைய வேதிவினை, புரோமின் நீர்க்கரைசலுடைய வேதிவினை, இந்த 3ஐயும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது குளுக்கோஸ்ல ஆல்டிஹைட் தொகுதி இருக்கு. குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய கார்பனைல் தொகுதி ஒரு ஆல்டிஹைட் தொகுதி அப்படின்றது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இப்போ குளுக்கோஸ்ல வடிவமைப்பு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் ஒரு ஓரினை ஆல்கஹால் தொகுதி இருக்கு. கீழே இருக்கக்கூடிய CH2OH ஒரு ஓரினை ஆல்கஹால் தொகுதி. இது இருக்குன்றதை எப்படி கன்ஃபார்ம் பண்றாங்கன்னா, அதே குளுக்கோஸ் மாய்ட்டியை எடுத்து HNO3 போடுறாங்க.
அடர் HNO3 போடுறாங்க. அடர் HNO3 என்ன செய்யும்? வலிமை மிகுந்த ஆக்சிஜனேற்றி. அது என்ன செய்யும்னா குளுக்கோஸை டைரக்டா வந்து அமிலமா மாத்தி விட்டுரும். குளுக்கோஸ்ல இருக்கக்கூடிய ஆல்டிகைடு தொகுதியை அமிலமா மாத்தி விட்டுரும், ஆல்கஹால் தொகுதியை அமிலமா மாத்தி விட்டுரும். அமிலமா மாற்றும் பொழுது ஸோ மொத்தமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சாக்ரிக் அமிலம் அல்லது குளுக்காரிக் அமிலம் கிடைக்கும். ஸோ இது மூலமா குளுக்கோஸ்ல ஓரினை ஆல்கஹால் தொகுதி இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா சோதனைகளின் அடிப்படையில் தான் குளுக்கோஸினுடைய அமைப்பை வந்து நம்மளுக்கு வேதியியலாளர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் குளுக்கோஸினுடைய அமைப்பு. அந்த அமைப்பை பார்க்கும் பொழுது 6 கார்பன் இருக்குன்றது தெளிவா தெரியுது. அதை வந்து சோதனைகள் மூலம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. 5 OH இருக்கு, பிளஸ் வினைசெயல் தொகுதியான ஆல்டிகைடு இருக்கு, ஓரினை ஆல்கஹால் தொகுதி இருக்குன்றது அந்த அமைப்பை பார்க்கும்போது தெளிவாக தெரியுது. பிளஸ் குளுக்கோஸ்ல வந்து 4 கைரல் கார்பன் இருக்கு அப்படின்றதையும் அந்த அமைப்பு மூலம் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து குளுக்கோஸினுடைய திறந்த அமைப்பு. இந்த திறந்த அமைப்பு எதை எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்றத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். குளுக்கோஸ்ல ஆல்டிகைடு தொகுதி இருக்கு. அந்த ஆல்டிகைடு தொகுதி வந்து சோடியம் பைசல்ஃபேட்டோட ரியாக்ட் ஆகி பைசல்ஃபேட் படிகத்தை கொடுத்துருக்கணும். ஆனா குளுக்கோஸ் அதை கொடுக்கல. இந்த வேதி பண்பை எக்ஸ்பிளைன் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா குளுக்கோஸ் அனிலோட சேர்ந்து ஷிப்காரத்தை உருவாக்கி இருக்கணும். இந்த வேதி பண்பையும் அந்த திறந்த அமைப்பு எக்ஸ்பிளைன் பண்ணல. அதே மாதிரி குளுக்கோஸ் ஆனது ஃபெல்லிங் கரைசலோட வினைபுரியும் பொழுது ஆக்சிஜனேற்றம் அடையுது. அப்ப ஆல்டிகைடு மட்டும் தான் ஆக்சிஜனேற்றம் அடையுதா? அதில் இருக்கக்கூடிய 4 ஈரினை ஆல்கஹால் தொகுதி இருக்கு. அந்த 4 ஈரினை ஆல்கஹால் தொகுதியும் ஏன் ஆக்சிஜனேற்றம் அடையல அப்படின்றதையும் இந்த குளுக்கோஸினுடைய திறந்த அமைப்பு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது குளுக்கோஸினுடைய வளைந்த அமைப்பு. இந்த வளைந்த அமைப்பு இருக்கு அப்படின்றத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா குளுக்கோஸ் எடுக்கிறாங்க. குளுக்கோஸை எடுத்து நல்லா வெப்பப்படுத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட உருகு நிலையில 2 வேறுபட்ட உருகு நிலையில குளுக்கோஸ் படிகமாகுது. இப்போ 2 வேறுபட்ட ஏன் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில மட்டும் படிகமாகல, 2 வேறுபட்ட வெப்பநிலையில படிகமாகுதே, அப்போ குளுக்கோஸுக்கு 2 விதமான அமைப்பு இருக்கா அப்படின்னு யோசித்து தான் வந்து குளுக்கோஸுக்கு வளைய அமைப்பு இருக்கு, 2 வளைய அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ குளுக்கோஸை பாருங்க. குளுக்கோஸில் CHO தொகுதி, அந்த CHO வந்து சீர்மை தன்மையுள்ள கார்பன். திறந்த அமைப்பில் இருக்கும் பொழுது சீர்மை தன்மையுள்ள கார்பன். இப்போ நான் வந்து வளைய அமைப்பை பக்கத்தில் கொடுத்துருப்பேன். அதில் இருக்கக்கூடிய கார்பனுக்கும் நான் நேம் கொடுத்துருப்பேன். இதில் முதல் கார்பன் திறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய முதல் கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 5வது கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை அப்சர்வ் பண்ணும். ஹைட்ரஜனை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நம்மளுக்கு என்ன உருவாகுதுன்னா ஆக்சைடு பிணைப்பு அங்கே உருவாகுது. ஆக்சைடு பாலம் ஆக்சைடு பிணைப்பு உருவாகுது. இப்போ ஆல்டிகைட் CHO திறந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஆல்டிகைட் என்னவா மாறிடுச்சு அப்படின்னா சீர்மை தன்மையற்ற கார்பனா மாறிடுச்சு. இப்போ சீர்மை தன்மையற்ற கார்பனா மாறும் பொழுது அது ஒளி ஆட்டோமேட்டிக்காக சுழற்ற ஆரம்பிக்கும். ஓகே, இந்த சீர்மை தன்மையற்ற கார்பனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆல்ஃபா டி குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லி பேர். அதாவது ஆல்டிகைடு தொகுதியில் C+O ஆக்சிஜன், அந்த ஆக்சிஜன் வந்து முதல் கார்பனில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 5வது கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஆக்சைடு பாலத்தை உருவாக்கி நம்மளுக்கு வளைந்த அமைப்பு உருவாகுது. 2 விதமான வளைந்த அமைப்பு உருவாகுது. ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. ஏன் ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து முதல் கார்பனில் நிகழ்றனால இது ரெண்டையும் ஆனோமர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ஃபா பீட்டா கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு ஞாபகம் வச்சுக்கலாம். ஹைட்ரஜன் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் ஆல்ஃபா, ஹைட்ரஜன் வந்து ரைட் சைடில் இருந்தால் பீட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஆல்ஃபா டி குளுக்கோஸும் பீட்டா டி குளுக்கோஸும் ஆனோமர்கள் ரெண்டுமே. ஏன்னா முதல் கார்பனில் இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதியில் வேறுபாடு இருக்கு. ஸோ அதனால இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆனோமர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எப்பயுமே குளுக்கோஸுக்கு நீங்கள் வந்து வளைந்த அமைப்புடைய படம் வரைஞ்சிட்டு அதுக்குரிய பைரனோ ஸ்ட்ரக்சர் வரையும் பொழுது மட்டும்தான் வளைந்த அமைப்பு வரைஞ்சிட்டு பைரனோ ஸ்ட்ரக்சர் வந்து வரைய முடியும். வளைந்த அமைப்பு கரெக்டாக எழுதுனா தான் பைரனோஸ் அமைப்பு வந்து கரெக்டாக நம்ம வரைய முடியும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா குளுக்கோஸினுடைய வளைந்த அமைப்புக்குரிய பைரனோஸ் வடிவம். இங்கே பார்த்தீங்கன்னா பைரனோஸ் வடிவத்தில் எத்தனை அணுக்கள் இருக்கும்னா 6 அணுக்கள் இருக்கும். இந்த 6 அணுக்களில் ஒரு ஆக்சிஜன் 5 கார்பன் அணு இருக்கும். ஏன் 5 கார்பன் அணு இருக்கு அப்படின்னா நல்ல அந்த வளைந்த அமைப்பை பாருங்க. முதல் கார்பன் 5வது கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ள எத்தனை கார்பன் இருக்கு? முதல் கார்பன், 2வது கார்பன், 3வது கார்பன், 4வது கார்பன், 5வது கார்பன். 5 கார்பன் இருக்கு சரிங்களா? 5 கார்பனும் முதல் கார்பனும் 5வது கார்பனும் யார் கூட லிங்க் ஆயிருக்கா? ஆக்சிஜன் கூட லிங்க் ஆயிருக்கு. இந்த வளைந்த அமைப்புல 5 கார்பன் இருக்கும், ஒரு ஆக்சிஜன் இருக்கும் சரிங்களா? இந்த வளைந்த அமைப்பு எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா நான் நம்பர்ஸ் உங்களுக்கு 6 வரையும் கொடுத்துட்டேன். கார்பனுடைய நம்பர்ஸ் லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாத்துலேயும் டாப்ல எழுதணும். வளைந்த அமைப்பு எழுதிட்டு அந்த வடிவத்துக்கு பேர் வந்து பைரனோஸ் வடிவம். இந்த பைரனோஸ் வடிவத்தை எழுதிட்டு பைரனோஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனையும் OH-ஐயும் எப்படி இதில் அட்டாச் பண்றது அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதாவது லெஃப்ட் சைடு முதல் கார்பன் எடுத்துக்கோங்க. முதல் கார்பன்ல இடது பக்கம் ஹைட்ரஜன் இருக்கு, வலது பக்கம் OH இருக்கு. அப்படின்னும் பொழுது இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனை மேலே எழுதணும், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய OH-ஐ கீழே எழுதணும். இதுக்கு சிம்பிளா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது லெஃப்ட் டாப் ரைட் பாட்டம்.
அதாவது லெஃப்டில் இருக்குது டாப்பில் இருக்கணும், எல்டி ஆர்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். லெஃப்டில் இருக்குது டாப்பில் இருக்கணும், ரைட்டில் இருக்குது பாட்டத்தில் இருக்கணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் டாப்பில் இருக்குது, OH வந்து பாட்டத்தில் இருக்குது. ரெண்டாவதுல இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் லெஃப்டில் இருக்குது, அந்த ஹைட்ரஜன் டாப்பில் இருக்குது, OH பாட்டத்தில் இருக்குது. அதே மாதிரி மூணாவது கார்பனில் OH லெஃப்ட் சைடு இருக்கனால அதை மேலே எழுதியிருக்கோம், தென் ஹைட்ரஜன் ரைட் சைடில் இருக்கனால அதை கீழே எழுதியிருக்கோம். நாலாவது கார்பனில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் லெஃப்ட் சைடில் இருக்கனால லெஃப்ட் டாப், தென் OH வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கனால அதை கீழே எழுதியிருக்கோம். அஞ்சாவது கார்பன் எழுதும் போது மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும். அதில் வந்து அதிக மூலக்கூறு எடையுடைய பகுதியை வந்து மேலே எழுதணும், குறைவான மூலக்கூறு எடையுடைய பகுதியை மட்டும் கீழே எழுதணும். இதுதான் வந்து பைரனோஸ் வடிவம் எழுதக்கூடிய விதம். நான் ஆல்பா டி குளுக்கோஸ்க்கும் எழுதியிருக்கேன், பீட்டா டி குளுக்கோஸ்க்கும் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம எபிமராக்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். எபிமர்கள் அப்படின்னா முதல் என்னன்னு தெரியணும். ஆனோமர்கள் அப்படின்னா என்னன்னா இருக்கக்கூடிய கார்பன்ல இணைந்திருக்கக்கூடிய தொகுதிகள் இடம் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு ஆனோமர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. எபிமர்கள் அப்படின்னா என்னன்னா ஒரு ரெண்டு மூலக்கூறு ஒப்பிடும் பொழுது ஏதாவது ஒரு கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகள் வந்து இடம் மாறி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு எபிமர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. எந்த கார்பன்ல இருக்க தொகுதிகள் வேணா இடம் மாறி அமைஞ்சிருக்கலாம், மற்ற கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகள் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு பேர் வந்து எபிமர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இந்த ஸ்லைட்ல பாருங்க, டி மோனோஸ் டி குளுக்கோஸ் இது ரெண்டுமே எபிமர்கள். ஏன்னா இதுல ரெண்டாவது கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய OH தொகுதியும் ஹைட்ரஜன் தொகுதியும் இடத்தை மாற்றி அமைஞ்சிருக்கும். அப்படின்றனால இந்த டி மோனோஸும் டி குளுக்கோஸும் C2 எபிமர்கள். ரெண்டாவது கார்பன்ல தான் அது இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகள் இடம் மாறி அமைஞ்சிருக்கு, அதனால அதுக்கு பேர் வந்து C2 எபிமர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. அதுக்கடுத்து கீழே பாருங்க, டி குளுக்கோஸ் டி கேலக்டோஸ் இது ரெண்டுமே எபிமர்கள். இது என்ன மாதிரி எபிமர்கள்னு பாத்தீங்கன்னா மேல இருந்து கார்பனுக்கு நம்பர் கொடுங்க, 1 2 3 4. நாலாவது கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய Hம் OHம் தான் தொகுதி வேறுபட்டு இருக்கு. சோ இதுக்கு என்ன பேரு அப்படின்னா C4 எபிமர்கள் அப்படின்னு சொல்லி பேரு. முதல் கார்பன்ல தொகுதிகள் இடம் மாறி இருந்துச்சுன்னா அது ஆனோமர்கள் சொல்லிடுவோம். வேற எந்த கார்பன்ல இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகள் இடம் மாறி இருந்துச்சு அப்படின்னா அதை எபிமர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் டி மோனோஸ் குளுக்கோஸா மாறும், எபிமரா இருக்கனால டி மோனோஸ் டி குளுக்கோஸா மாறும், டி குளுக்கோஸ் டி மோனோஸா மாறும். இந்த செயல்முறைக்கு தான் என்ன பேர் அப்படின்னா எபிமராக்கள் அப்படின்னு சொல்லி பேர். இப்போ நம்ம இந்த வகுப்புல என்ன பார்த்தோம் அப்படின்னா உயிரியல் மூலக்கூறுகள்னா என்ன அப்படின்னா உடலியல் செயல்முறைகளின் பொழுது நம்மளுக்கு ஆற்றலை வழங்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு பேர் தான் வந்து உயிரியல் மூலக்கூறுகள். நம்ம உடம்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வின் பொழுதும் ஆற்றலை வழங்கக்கூடிய வேதிப்பொருட்களுக்கு பேர் தான் வந்து உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல எதை இன்க்ளூட் பண்ணிருக்கோம்னா கார்போஹைட்ரேட், புரதம், லிப்பிட், நியூக்ளிக் அமிலம் இதெல்லாம் வந்து சேர்ந்து தான் நம்ம எதை சொல்றோம்னா உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த உயிரியல் மூலக்கூறுல இருக்கக்கூடிய தனிமங்கள் என்னன்னா கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் இதெல்லாம் வந்து இருக்கு அப்படின்றத இந்த பாடப்பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்போஹைட்ரேட்டை பத்தி பார்த்தோம். கார்போஹைட்ரேட் உடைய வரையறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூலக்கூறு வாய்ப்பாடை பார்க்கும்போதே நம்மளுக்கு நல்லா தெரியும், நீரேற்றம் அடைந்த கார்பன்கள், அதுக்கு பேர் தான் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னு பேரு. இந்த கார்போஹைட்ரேட் உடைய சுவை பார்த்தீங்கன்னா இனிப்பு சுவையுடையதா இருக்கும், அதனால இதை வந்து சாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சாக்கரைட்ஸ் அப்படின்றது சாக்ரான் அப்படின்ற கிரேக்க சொல்ல இருந்து வந்த ஒரு வார்த்தை. கார்போஹைட்ரேட்ஸ்ல வரும்பொழுது குளுக்கோஸ், அதே மாதிரி சுக்ரோஸ், ஸ்டார்ச் இதெல்லாம் வந்து கார்போஹைட்ரேட்ஸ்ல இன்க்ளூட் ஆகும். இந்த கார்போஹைட்ரேட்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய வித்தியாசமான சொல் என்னன்னா கேபிட்டல் டி, கேபிட்டல் எல், பிளஸ், மைனஸ். கேபிட்டல் டி, கேபிட்டல் எல் அப்படின்றது டி வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம், எல் வந்து பிளஸ்ஸாவும் இருக்கலாம், மைனஸாவும் இருக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா கார்போஹைட்ரேட்டினுடைய வகைகள். கார்போஹைட்ரேட்டை மூணா பிரிக்கிறோம், மோனோ சர்க்கரை, ஒலிகோ சர்க்கரை, இன்னொன்னு பாலி சர்க்கரை. இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னா ஒளிச்சேர்க்கை மூலமா உருவாகுது அப்படின்னு பார்த்தோம். கார்போஹைட்ரேட்டினுடைய அமைப்பு பார்த்தோம். இப்போ மோனோ சர்க்கரைக்கு எப்படி பொது பேர் கொடுக்கலாம், குளுக்கோஸ் எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். எபிமர் அப்படின்னா என்னன்னா முதல் கார்பனை தவிர வேற எந்த கார்பன்லையும் இணைஞ்சிருக்கக்கூடிய தொகுதிகள் இடம் மாறி அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து எபிமர்கள். கல்வி தொலைக்காட்சியை பார்த்து பயின்று கொண்டிருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் நன்றி.